கேசரி பண்ணலாம். மாரி இந்த தட்டை அவல் தான் எடுத்திருக்கேன், 1 கப்பு. இந்த கப்பால் இதாலே எல்லாமே வந்துக்கலாம். அவல் கேசரி பண்ணலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 செகண்ட் இதேமாரி வறுத்து எடுத்துருக்கேன். எப்படி இருக்கும் வரும்னு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். அவலை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் ரவா பதத்துக்கு பொடிச்சு எடுத்துக்கலாம். அவலில் நிறைய சத்து இருக்குது. அவல் வெல்லம் போட்டு சாப்பிட்லாம். கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துருக்கோம், அவ்வளோ சாஃப்டாக. அரிசி கொழுக்கட்டையோட அவல் கொழுக்கட்டை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்கு, போய் பாருங்கள் ரெசிபி. இந்த பதத்துக்கு பொடிச்சு எடுத்துக்கணும். இதில் புட்டு செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம். இந்த கப்பால் தான் எடுத்தேன் எல்லாமே. இந்த கப்பாலே 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இது 3வது கப்பு. 1 கப்பு ஜீனி எடுத்துக்கலாம். இதாலே 1 கப்பு ஜீனி. நல்லா தண்ணி கொதிக்க விட்டு தான் போடணும். அவல் கொழுக்கட்டை ஒன்றும் இல்லைங்க, பாகை எடுத்துக்கணும். லைட்டாக பாகை எடுத்துக்கிட்டு இதேமாரி உடச்சி எடுத்துக்கிட்டு அவலை வறுத்துட்டு உடச்சி எடுத்துக்கிட்டு அந்த பாகில் கொட்டி கிண்டிட்டு தேங்காய் எல்லாமே போட்டுட்டு பிடிச்சி வச்சோன்னா அவல் கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவல் கொழுக்கட்டை. அவல் புட்டும் அதேமாரி தான். பாகை எடுத்துட்டு அதில் கொட்டி கிண்டிட்டு லைட்டாக ஆவியில் வச்சோன்னா நல்லாயிருக்கும். இதுமாரி நல்லா கொதிக்கணும் தண்ணி. கொஞ்சமாக மஞ்சள் கலர் பவுடர் போட்டிருக்கேன். பொடிச்ச அவலை இதில் கொட்டி கிண்டலாம். நல்லா கொஞ்சம் வெந்து வரணும். ரவா மாரி தான் வெந்து வரணும். இதெல்லாம் நல்லா வெந்து வந்தோடனே இப்போ ஜீனி போட்டுடலாம். 1 கப் அவலுக்கு உடச்சி எடுத்ததுக்கு 3/4 கப்பு ஜீனி. பட்டு கிண்டிடலாம் நல்லா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவல் கேசரி. ஈஸியாகவும் இருக்கும். பண்ணி பாருங்கள். ஒரேமாரி ரவா கேசரி பண்ணாமல் இதுவும் பண்ணி பாருங்கள். அவல் கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெய் ஊற்றிடலாம். நான் எப்போதுமே லாஸ்ட்டாக தான் நெய் ஊற்றுவேன். முந்திரி வறுத்து எடுத்து போட்டுடலாம். ஒரு 3 ஸ்பூன் தான் நெய் தேவைப்படும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். நெய் லைட்டாக உருக்கிட்டேன். இப்போ ஊற்றிடலாம். நெய் ஊற்றி வச்சு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக அவல் கேசரி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க. கொஞ்சம் நேரம் ஆக லைட்டாக கெட்டியாகவும் ரொம்பலாம் ஆகாது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.